அதுதான் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற எங்கள் நம்பிக்கையை இந்த சிஎம் விஜய் அண்ணா அவர்கள் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த நம்பிக்கையின் பேரில் நாங்கள் சிஎம் அண்ணாவை பார்த்து இந்த மனுவை கொடுக்கலான்னு நாங்கள் இங்கே வந்திருந்தோம். ஆனால் எங்களால் பார்த்து கொடுக்க முடியல. இப்போ இந்த இடத்துல பேசுகிறோம். இந்த 5 வருஷமாக 480 வீடு இந்த இடத்துல இருக்குது. ஆனால் நாங்கள் 5 வருஷமாக இந்த வீட்டுக்காக போராடிட்டு இருக்கோம். ஆனால் கவர்மெண்ட்டுக்கிட்ட போய் கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு இடபிள்யூஎஸ்ஸாக தான் தர முடியும், இது உங்களுக்கு எல்ஐஜியாக தரேன், ஆனால் 400 ஸ்கொயர் ஃபீட்டில் 18,27,000 தான் நாங்கள் கட்டித்தர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் என்ன சொல்கிறாங்கன்னா, செயல் டிடி நல்லாட்டி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் கொடுக்க முடியும், அந்த செகண்ட் ஓனர் தேர்ட் ஓனர் வாங்கினவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணலான்றதை நாங்கள் யோசனை பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே மேக்ஸிமம் 180 செயல் டீடிங் உள்ளவங்க ஓனலாட்டி மட்டும்தான் இருக்காங்க. மீதி எல்லாருமே செகண்ட் ஓனர் தேர்ட் ஓனர் தான் இருக்காங்க. அப்போ அவங்களாம் காசு கொடுத்து வாங்கியிருக்கேன் சார். அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, கஷ்டப்பட்டு அடமானம் வச்சு நகைங்களை ஏதோ எப்பயோ இருக்கோ இல்லையோ முன்னும் தின்னாமல் நாங்கள் இந்த இடத்த வாங்கியிருக்கோன்னா எங்களுக்கெல்லாம் என்ன பதில்? இதுக்கு கவர்மெண்ட் அப்போ எங்களுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும். 480 பேருக்கும் இப்போ வாங்கலை, 15 வருஷத்துக்கு மேலே வாங்கிட்டோம். ஆனால் 97 பாதியிலேருந்து சொல்லக்கூடாது, 5 வருஷம் இல்லை 5 வருஷமா நான் சொல்கிறேன், நீங்கள் ஷார்ட்டாக சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க சார். ஃபஸ்ட்டு அவரை